லிஸ்ட்ல இருக்க யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்லைடா. எனக்கு தெரிஞ்சு அப்பாவோட மொத்த கணக்காரங்க இவங்க தான். இவங்கள தாண்டி அப்பா வேற யாருக்கிட்டையும் கடன் வாங்கல. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இருக்கான். அந்த ஒருத்தர் நம்ம லிஸ்ட்ல இல்லை. என்ன கோபி? டேய் ஒன்றும் இல்லடா, டாக்டர் உன்னை ஏதோ பார்க்கணும்னு சொல்றாரு. சரி நான் வரேன். வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அவர் எதுவுமே சொல்லல, பார்க்கணும்னு மட்டும்தான் சொன்னாரு. சரி, ஏதாவது பில் பே பண்ணுற விஷயமா தான் இருக்கும். நான் உடனே வரேன். ஓகேடா. சரிண்ணா, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். வேற யார்கிட்டயாவது வாங்கியிருப்பாருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க. ம் சரி வரேன். சரி போயிட்டு வா. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு புரியலையே. ஜீவா சந்தேகப்படுறது இப்போதைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ யார் கடத்திருப்பாங்க? ஒருவேளை இதையும் தீபிகா பண்ணிருப்பாளோ? ஏன் கோபி, ஜீவா சார் இங்க வரேன்னாரா? அவன் உடனே வரேன்னு சொன்னான். இல்ல அவங்க அப்பா பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? நானும் எதுவும் கேட்கல, அவனே எதுவும் சொல்லல. பாவம் ஜீவா சார், அவருக்கு எல்லா பக்கத்துலயும் பிரச்சனை. ஒரு பக்கம் பூங்கொடி பிரச்சனை, இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவை காணும். அவர் என்னதான் பண்ணுவாரு? அது சரி, அந்த சார் எங்க தான் போயிருப்பாரு? அது தெரியாம தானே எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இப்ப எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீ நாங்க கொடுத்த மருந்தால பொழைக்கலாமா? நாங்க கொடுத்த மருந்தாலேயோ எங்களுடைய ட்ரீட்மெண்டாலேயோ நீ பொழைக்கலாமா? மற்றவங்களுடைய ப்ரேயரால தான் நீ பொழைச்சிருக்க. நாங்க பிரயோஜனமே இல்லைன்னு ஒதுக்கி தள்ளின சித்த மூலிகை தான் உன்னை காப்பாத்திருக்கு. அந்த மூலிகையை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த ஜீவாவுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். He is great. நான் இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்கணும் டாக்டர்? நீ இங்க இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லம்மா. நாளைக்கே நீ டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம். கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லம்மா. எனக்கு இங்க படுத்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் வாக்கிங் போலாமா டாக்டர்? ஹாஸ்பிட்டலுக்குள்ள எவ்வளவு நேரம் வேணாலும் போலாமா? சரி டாக்டர். சிஸ்டர், ட்ரிப்ஸ் ஏறி முடிஞ்சோன்னே அவங்கள வெளியில கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். என்னாச்சு டாக்டர்? ஜீவா வந்துட்டாரா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் டாக்டர். வந்தோடனே என்னைய பார்க்க சொல்லுங்க. பேலன்ஸ் பணம் கட்டணும், கொஞ்சம் கிளியர் பண்ண சொல்லிடுங்க. இல்லைன்னா ரிசப்ஷன்ல இருந்து கால் பண்ணி எனக்கு தான் தொல்லை பண்ணுவாங்க. நான் சொல்லிடுறேன். பணத்தை வாங்குறதுக்கு இவ்வளோ ஆர்வமா இருக்காங்களே, அதே மாதிரி பேஷண்ட்டை அனுப்புறதுல ஆர்வமா இருப்பாங்களா? அப்படி அனுப்பிட்டாதான் ஆஸ்பத்திரிக்கு பணம் வராதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி உட்காரலாம் வா. ஏய் பூங்குடி, என்ன பிள்ளை எந்திரிச்சு வந்துட்ட? டாக்டர் பார்த்தா திட்டுவாரு, உள்ள போய் படுப்போ. அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். பர்மிஷனா? படுத்தே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. வரியா கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம்? சரி வா. ஏய் இங்க பாரு, மாரியை நடக்க சொன்னாலாவது அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. அவ உடம்புல இருக்க கொழுப்பாத குறையும். நீ எதுக்கு தேவலாம நடக்கிற? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ வாப்ல. என்ன பாக்குற? போடி அப்படி போட்டு. இப்ப உடம்பு எப்படி இருக்கு பூவே? பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. வார்டு நம்பர் 5 பேஷண்ட் பேர் பூங்குடி. பில் அமௌண்ட் சொல்றீங்களா? நீங்க வார்டுக்கு போங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். சரி. பாட்டி என்னாச்சு? வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்லப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க பாட்டி. நர்ஸ், நர்ஸ் சார் வாங்க. என்னாச்சு டாக்டர்? இவர் ஒரு பேராலிசிஸ் பேஷண்ட். வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்து ஒரே ரத்தமா வருது. சரி உள்ள கொண்டு ஓகே போங்க. மேம்.
ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அவர் சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு. சரி. என்னன்னே தெரியல மேடம். சரி வெயிட் பண்ணுங்க. எனக்கு பயமா இருக்கு ரவி. பயப்படாதம்மா. அவர் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்ல. அவர் மனசுல ஏதோ பட்டிருக்கு, அதனாலதான் அவர் இப்படி இருக்காரு. அவர்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. அதெல்லாம் செக் பண்ணிடலாமா? ஏன் கவலைப்படுறீங்க? பாட்டி, அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஏன் கவலைப்படுறீங்க? நல்லபடியாக திரும்பி வந்துடுவார். கண்டிப்பா அவர் நல்லபடியா வரணும்பா. கொஞ்சம் அமைதியா இருமா. டாக்டர், அவர் எப்படி இருக்காரு? மூக்குல எலும்பு உடைஞ்சு ரத்தம் வந்திருக்கு. நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட் அவருக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த ரிப்போர்ட்டை வச்சு என்னன்னு தெரிஞ்சிடும். பில் மட்டும் நீங்க பே பண்ணிடுங்க. அம்மா, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வாஜிவா போலாம். சரிங்க அங்கிள், வாங்க. மேடம், சொல்லுங்க சார். அட்வான்ஸ் பே பண்ண சொன்னாங்க. பேஷண்ட் நேமும் வார்டு நம்பரும் சொல்லுங்க சார். பேர் சேதுபதி. ஐசியூல இப்பதான் அட்மிட் பண்ணிருக்கோம். ஒரு 10,000 பே பண்ணுங்க சார். இந்தாங்க கார்டு. ஓகே சார். சார், நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். பூங்குடின்ற பேஷண்ட்டுக்கு அட்டெண்டர் நீங்க தானே? ஆமா. இந்தாங்க நீங்க கட்டின பில். ம். இதே பில் ஐயோ, பண்ணிடுங்க. அங்கிள் நான் பாத்துக்கிறேன் அங்கிள். பாரு, பூங்கொடிக்கு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதுல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அதையும் சேர்த்து போட்டுருங்க. ஓகே சார். தேங்க்ஸ். சரிம்மா, போலாமா? ம். தீபிகாவும் சித்தியும் வராங்க. கிராணி, அங்க பாருங்க. உங்க தாத்தாவை கூட்டிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்களா? இப்ப எப்படி கிராணி நம்ம வேலையை பாக்குறது? யார் இருந்தா நமக்கு என்ன? நம்ம வேலை அது பாட்டுக்கு தானா முடிஞ்சிடும். நமக்காக தான் நிக்கிறாங்க. நீ எதுவும் பேசிக்க வேண்டாம், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா. அப்பா எப்படி இருக்காரு? ஸ்கேன் எடுக்க கூட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஐசியூக்கு கொண்டு வந்துருவாங்க. கடவுள் தான்பா அவரை காப்பாத்தணும். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, வார்டுக்கு போலாம். அங்கிள், நான் போய் பூங்குடியை பார்த்துட்டு வந்துடுறேன். இருப்பா, நானும் வரேன். சரி வாங்க. வா. டேய் டேய், என்னடா நீ மட்டும் உட்காந்துட்டு இருக்க? மாறி எங்க? இல்லடா, மாறி பூங்குடியோட வெளியே போயிருக்காடா. வெளியே போயிருக்கல? என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவனால படுத்துக்கிட்டே இருக்க முடியல. ஒரு வாக்கிங் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டிருக்கா. டாக்டரும் சரின்னு சொல்லி அவளை அமுச்சு வச்சுட்டாரு. ஓ, அந்த அளவுக்கு கியூர் ஆயிட்டலா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, போய் அப்பா பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல அங்கிள், நீங்க போங்க, நான் போய் பூங்குடியை கூட்டிட்டு வந்துடுறேன். கோபி, சரி வாடா. வரேன் அங்கிள். என்ன கிராணி, எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாளா? நடக்கதானே ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகல. அவ டிஸ்போஸ் ஆயிடுவா. என்னடா இது, பூங்குடி டிஸ்சார்ஜ் ஆகிற நேரத்துல தீபிகா தாத்தா வந்து அட்மிட் ஆயிருக்காரு. ஒருவேளை தீபிகா தான் அவரை வீல் சேர்ல தள்ளி விட்டுருப்பாளோ? டேய், நீ என்னடா புது கதை சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, பூங்குடியை டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் பர்மனண்டா இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம்ல. டேய், நீ ரொம்ப கற்பனை பண்றடா. சரி வா, பூங்குடி எங்க இருக்கான்னு பாப்போம். டேய், அவங்க 2 பேரும் வாக்கிங் போயிருக்காங்கன்னு சொன்னல. அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா இங்க அட்மிட் ஆயிருக்காங்களே, அவங்கள பார்க்க போயிருப்பாங்க. ஆமால, நான் அதை மறந்தே போயிட்டேன். சரி, எந்த ஃப்ளோரா? 4th ஃப்ளோர்ல. 4th ஃப்ளோரா? சரி வா போலாம். பூங்குடி. இந்த பேஷண்டோட அட்டெண்டர்ஸ் யாரு? யாரும் இருக்கிற மாதிரி தெரியல மேடம். சமீபத்துல இவங்களை யாரும் தேடி வரல மேடம். என்னம்மா இது? ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருங்க. அவங்களுக்கு ரெக்கவர் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே மேடம்.
என்னம்மா? டாக்டர், இவங்க என்னோட அம்மா தான். துணைக்கு யாரும் ஆம்பளைங்க வரலையா? இல்ல டாக்டர். அவங்களுக்கு குணமாயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அம்மா, பேஷண்ட்டை நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே மேடம். அம்மா, நீ எங்கேயும் போயிடாதம்மா. அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களை வச்சுதான் சொல்ல முடியும். சரி டாக்டர். பூங்குடி அம்மா. அத்தை. மாதிரி அம்மாக்கு எப்படி இருக்கு? இப்பதான் நினைவு கொஞ்சம் திரும்பி வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க சார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதிரி. இப்பதான் கடவுள் என்னை பார்க்க ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, கடவுள் ஒன்று ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்காரு. நீ தான் அவரை திரும்பி பார்க்க மாட்ற. பூங்குடி பூங்குடி கிராணி, அங்க பாருங்க. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே. பெட்ல படுத்திருக்க வேண்டியவ இப்படி பார்க்க பீச்சுக்கு போற மாதிரி ஜாலியா வரா. சுத்திட்டு விடு. இன்னைக்கு ராத்திரி மொத்தத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னப்பா, நீங்களும் வந்துட்டீங்க? சீஃப் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கேன் ரிப்போர்ட் இப்பதான் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் சொல்லுவாங்களாம். பூங்கொடி, நீ ஏமா இங்க வந்த? அவ வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நாளைக்கு காலையில வீட்டுக்கே போயிடுவா. நீ என்னமோ அவ இன்னும் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே பேசுற. நாளைக்கு காலையிலே அவள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க பாட்டி. நீ அப்படி படுத்த படுக்கையா இருப்பனும் எதிர்பார்க்கல. நீ இவ்வளவு சீக்கிரமா குணமாவனும் எதிர்பார்க்கல. கடவுள் உன் பக்கத்துல தாமா இருக்காரு. கடவுள் இருக்கானா இல்லையான்னு தெரியல, ஆனா கடவுள் மாதிரி ஜீவா இருக்கான், அது மட்டும் நிச்சயம். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா, ஜீவா இல்லாட்டி இவளால பொழைச்சிருக்க முடியுமா? ஜீவா தானே அப்போ அவளுக்கு கடவுள். பூங்கொடி, ஏமா முகம்லாம் வீங்கி இருக்கு? அழுதியா? என்ன பார்வதி, முன்னுக்கு பின் முரணா பேசுற? இப்பதான் சொன்ன படுத்த படுக்கையா இருக்கான்னு. இப்ப முகமெல்லாம் வீங்கி இருக்கு, அழுதியான்னு கேக்குற? படுத்த படுக்கையா இருந்தவ முகம் எப்படி இருக்கும்? இப்படிதானே வீங்கி இருக்கும். உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்களுக்கும் அழுதவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். அவ அழுது இருக்கா, அதனாலதான் கேட்டேன். இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க அம்மாவும் ரொம்ப நாளா இருக்காங்க. இப்பதான் போய் நான் அவங்கள பார்த்துட்டு வந்தேன். இது என்ன புது கதையெல்லாம் இருக்கு? ஏமா, அம்மாவோட உடம்புக்கு என்ன? அவங்க கோமாவில் படுத்திருக்காங்க பாட்டி. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவங்க ஒருத்தங்க தான். அவங்களே இப்படி இருக்கிறப்போ என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? நீ கவலைப்படாத. நீ எப்படி குணமானியோ அதே மாதிரி அம்மாவும் சீக்கிரமா குணமாயிடுவாங்க. அதுக்கு இன்னொரு ஜீவா இல்ல வேணும்? அதுக்கு அவ எங்க போவா பார்வதி? சரி பூங்குடி, நீ உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. நான் உன் ரூம்ல வந்து பாக்குறேன். தீபிகாவோட தாத்தா இங்க அட்மிட் ஆயிருக்காருன்னு சொன்னாங்க. அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பாட்டி. அவரை இப்பதான் டாக்டருங்க செக் பண்ணாங்க. உள்ள அனுப்புறதுக்கு நேரம் ஆகுமா? நீயே உடம்பு சரியில்லாதவ, நீ எதுக்கு அவரை வந்து பார்க்கணும்? டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் வீட்ல வந்து பார்க்கலாம். இப்ப வேண்டாம், போ, போய் ரெஸ்ட் எடு. சரி, நீ பூ பூங்குடி. போலாம்.
ஜீவா ஆ. அப்பாவை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லை இன்னும் எதுவும் தெரியல அங்கிள். அவன் எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. சரி, அப்பாவை பார்த்துட்டு நேராக போய் அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. எனக்கு அவருக்கு கடன் கொடுத்தவங்க யாராவது அவரை கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சிருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்கு. எனக்கும் அப்படி ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது யார் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் அவருக்கு கடன் கொடுத்த எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து பார்த்துட்டேன். அதில் யாருமே சந்தேகப்படுற மாதிரி இல்லை. நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம். அவர் மனசுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. மத்தபடி ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்ல. அவர் சாப்பிடாததுக்கு அதுதான் காரணம். நான் ஒரு சில மெடிசின்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன், அதை அவருக்கு கொடுங்க. அவரோட மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறமும் அவர் சாப்பிடலனா அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம எடுக்கலாம். டாக்டர் இங்கேயே வச்சு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புனா கூட எங்களுக்கு சந்தோஷம்தான். அவர் இங்க இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவர் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு 2-3 ஹவர்ஸ்ல அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க கூட்டிட்டு போலாம். அவரு இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டுமே. எனக்கு வேணான்னு தோணுது. அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறத நினைச்சு பயந்து போய் அழுகுறாரு. அவரால சொல்ல முடியலையே தவிர மனசுக்குள்ள நினைச்சு வருத்தப்படுறாரு. டாக்டர் நாங்க போய் பார்க்கலாமா? அவரை போய் பாருங்க. ஆனா உடம்பு சரியில்லாததை பத்தி பேசாதீங்க. எல்லாரும் கும்பலா போய் பார்க்காதீங்க. யாராவது 2 பேர் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். வா. என்ன தலை, எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே உட்காந்து தேவடு காக்குறது? ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறது ஒரு மாதிரியா இல்ல? ஆமா, நம்ம என்ன ஆபீஸ் வேலைக்கா போறோம்? காலைல 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 10 மணிக்கு வரதுக்கு. இன்னையோட இந்த வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? போற போக்க பார்த்தா ஃபைனான்சர் அவனை போட்டுருவான் போல இருக்கு. என்ன தலை சொல்ற? அவனை யாராவது கண்டுபிடிச்சு வந்துருவான்னு பயப்படுறான்டா. சரி விடு, இதுல நாம சேர்த்துக்கு என்ன இருக்கு? பாத்துக்க சொன்னா பாத்துக்க போறோம், கொல்ல சொன்னா கொல்ல போறோம். இங்க உட்கார்ந்து இருந்தா தினக்கூலி. அவன் சொல்றத செஞ்சா 1 மாசம் உட்கார்ந்து சாப்பிடலாம். பாவன் பார்த்தா எங்களுக்கே ஆப்பு வைக்கிறியா நீ? ஏய், நீங்க 2 பேரும் என்ன விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் நான் தரேன். சொன்னா கேளுங்க. அந்த ஆளுக்கு வட்டியை ஒழுங்கா கொடுத்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல? என்ன பண்றது மச்சான்? இவன் பண்ண போன் தான். கட் பண்றவா? கட் பண்ணா சந்தேகம் வரும். கை தவறி பட்டுருச்சுன்னு சமாளி. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ, இந்த நம்பர்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நீங்கள் யார் பேசுறது? இல்லைங்க, தெரியாம கைப்பட்டு உங்க நம்பருக்கு வந்துச்சு. உங்களுக்கு என்ன தெரியுமா? எது கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை சார், என் நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்கே, அதான் கேட்டேன். அதெல்லாம் தெரியாது. குழந்தை கையில் ஃபோன் இருந்துச்சு, அது ஏதோ நம்பர் அமைக்கிருக்கோம், அதான் உங்களுக்கு வந்துருக்கோம். ஓகேங்க சார், சாரி. வரப்பலாம். ஏதோ நடக்க போகுது.
அது மட்டும் தெரியுது. எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு வர விட மாட்டேன்.